ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் அச்சம் தவிர. இந்த வீடியோவில் நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ஒரு 4 ப்ராடக்ட் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த உமன் ஷோல்டர் பேக். இதோட காஸ்ட் 356 ருபீஸ். வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப மட்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன் வாங்குறதுக்கு முன்னாடி. பட் வாங்கின பிறகு இது பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருக்குது. கிளாத்து மெட்டீரியலும் ரொம்ப நல்லா திக்காகவே இருக்குது. இந்த பேக்கில் ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டை ஒரு பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு சின்னதாக ஜிப் வச்சு நடுவில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது போக பேக்லேயே சைடில் ஒரு அட்டாச்மெண்ட் ஜிப்பு, காயின்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆல்ரெடி 2 ஹார்ட் போட்ட மாதிரி கீ செயின்ஸ் ஹேங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வேணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கீ செயின்ஸ் இதில் இருக்கிற ரிங்கில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இதுதான் அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க பார்ட்டிஷன் போர்ஷன். நான் வாங்கியிருந்த 2வது மோஸ்ட் யூஸ்ஃபுல் கிச்சன் ப்ராடக்ட் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஸ்ட்ரெயினர். இதோட காஸ்ட் 77 ருபீஸ். ரசம், பருப்பு, சாம்பார் இதெல்லாம் நான் சிங்கில் கொட்டிட்டேன் அப்படின்னா அந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த ஸ்டெயினர் வந்ததுலேருந்து அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் கூட நல்லாவே இந்த ஸ்டெயினர் மூலமாக நம்ம ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெயினர் மஸ்ட் எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்க வேண்டிய ஒன்றுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கின அடுத்த ப்ராடக்ட் இந்த டோர் ஹூக் ஹேங்கர். இதில் 6 ஹூக்ஸ் இருக்குது. இந்த ஹேங்கரை நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே ட்ரில்லாம் பண்ண வேண்டியில்லை. இதோட இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறதும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உட்டன் டோர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ஹூக். அதே மாதிரி பிளாஸ்டிக் டோர்ஸ், பாத்ரூமில் இருக்க டோர்ஸில் நான் ஹேங் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அண்ட் ஹேங் பண்ணியும் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே ஹேங் ஆகுது. இந்த இன்ஸ்டாலேஷன் ரொம்பவே சிம்பிள். இந்த 2 ஹோல்ஸ்குள்ளே இந்த 2 பின்னும் நல்லா போய் செட் ஆகிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எங்கே நமக்கு வேணுமோ வீட்டில், அதாவது டோர்ஸ் அப்படிலாம் வேறு எங்கே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஹூக்கை நம்ம நல்லா ஹேங் பண்ணிக்கலாம். வெயிட் நல்லாவே கேரி பண்ணுது. நான் நல்லா ஹெவியான ஒரு டவல் தான் இந்த ஹூக்கில் போட்டு ட்ரை பண்ணேன். வெயிட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கேரி பண்ணுது. அண்ட் இன்னொரு டவுட் என்ன இருந்தது அப்படின்னா, இந்த ஹூக்கை டோரில் போட்டுட்டா நம்மளால் டோர் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அண்ட் டோர் நல்லா ஈஸியாகவே லாக் ஆகுது. அண்ட் டோர் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஹூக் கீழே விழுந்துருமான ஒரு கேள்வி இருந்தது. பட் ஹூக் கீழே விழாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது டோரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த என்னோடய வீட்டில் எல்லாமே வாஷிங் மிஷினை நான் பாத்ரூம்குள்ளே செட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின் ஏரியான்னு செப்ரேட்டாக ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல நான் என்னோடய வாஷிங் மிஷினை ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த வீட்லேயும் வாஷிங் மிஷினுக்கு செப்ரேட் ஏரியா இருக்குது. பால்கனியில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் பால்கனி மேலே வெயில் படாட்டியும் சைடில் இருந்து நமக்கு சன் மேலே படுற மாதிரி இருக்குது, சன்ரைஸு. அண்ட் மழை வந்தாலும் வாஷிங் மிஷினில் படுற மாதிரி இருக்குது. அண்ட் பால்கனி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறனால நம்மளோட வாஷிங் மிஷின் நிறைய டஸ்ட் படுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரு அழகான ஒரு வாஷிங் மிஷின் கவர் பார்த்துட்டு இருந்தேன். அமேசான்லலாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நான் மீஷோவில் வாஷிங் மிஷின் கவர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது 6 kg, 6.5 kg, 6.2 kgக்கு ஆப்ட் ஆகும். அண்ட் இது ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு ஆப்டான ஒரு கவர். அண்ட் இது மெயினாக எல்ஜி ப்ராடக்ட்டுக்கு ஆப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னோடய வாஷிங் மிஷினும் எல்ஜிங்கிறனால நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன். நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ரீசனபிளான ப்ரைஸாகவும் இருக்கணும், பார்க்குறக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும், அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி ரிவ்யூ இருந்தால் அந்த ப்ராடக்ட் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி பார்த்து நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் 6.5 kg ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். அண்ட் இது எல்ஜி ப்ராடக்டோடது. கவர் 6.5 kg மிஷின்கே இது பெருசாக தான் இருக்குது. பட் டஸ்ட் சுத்தமாக மேலே படல. கவர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. மழைலாம் வந்தால் ப்ரொடெக்ட் பண்ணுது அழகாகவே மிஷினை. ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.